மனோஜ் பத்திர உண்மையில முத்து கண்டுபிடிச்ச மாதிரியே ரோஹிணி பத்திர உண்மையிலேயே கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. திரையடிக்க ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிடிச்சனா இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் இவ்வளவு நாளா வீட்ல இருக்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு டிப் டாப்பா கிளம்பி பார்க்ல போய் உட்காந்து ஜாலியா சுத்திட்டு வந்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி முத்து வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்து வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடி போட்டு காமிச்சிடுறாரு. இது தெரியாம வீட்டுக்கு வர மனோஜ் வந்து கேஷுவலா ரொம்பவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மனோஜுக்கு என்ன நடந்திருக்குங்கிறதே தெரியுது. இன்னொரு பக்கம் ரோஹிணி நம்ம ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. மனோஜ் வேலைக்கு போற மாதிரி ஏமாத்தினார்னா ரோஹிணி வந்து ஏமாத்துறதான் வேலையாவே வச்சிருக்காங்க. இன்னும் ரோஹிணி பத்தின உண்மையெல்லாம் தெரியறப்பதான் விஜயாக்கு இன்னமே சாக்கு அதிகரிக்கும். ஏன்னா விஜயா முழுக்க முழுக்க ரோஹிணியை பணக்கார பொண்ணு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் மனோஜ் வேலைக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவ்வளவு நாளா சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப மனோஜுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் ரோஹிணிக்கு ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்துது. ஏற்கனவே முத்து வந்து மனோஜா வச்சு செய்வாரு. இப்ப வேலைக்கு வேற போகல, இவ்வளவு நாளா ஏமாத்திருக்காங்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் முத்து கிட்ட கஷ்ட காலம் தான். போதாத குறைக்கு இந்த பிரச்சனையில ஸ்ருதி வேற சேர்ந்துக்கிட்டு என்ன ரோஹிணி உங்க ஹஸ்பண்ட் இப்படி போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்காருன்னு சொல்லி ஏத்தி விட்டுறாங்க. இது எல்லாமே பொறுத்துக்க முடியாம ரோஹிணி கண்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே முத்து வேற ரோஹிணி ஃபேமிலி பத்தி விஷயத்துல எனக்கு நிறையவே டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வாரத்துக்குள்ளே ரோஹிணி பத்தின உண்மையை முத்து கண்டுபிடிச்சு இந்த விஜய் ஆட்டத்துக்கு கம்ப்ளீட்டா ஒரு முடிவு கட்டினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.